அவங்க அம்மா எப்போ ஏற்றுப்பாங்களோ, என்னை ஏற்றுப்பீங்களாம்மா பழைய அம்முவா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க தமிழோட அம்மா. இதை பார்த்து அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்துட்டு, அம்முவா முதல்ல அம்மா பார்த்துட்டு போகிறாங்க வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அவசர அவசரமாக கீழேருந்து போக கரெக்டாக ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து என்ன ஆண்டி இந்த டைமில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா தமிழை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி சாரி ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. சரி ஓகே ஒரு நாள் தானே இதெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி அதனால் மன்னிப்பு கேட்குறாரு போலன்னு நினச்சிட்டு பரவாயில்ல தம்பின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு சிபி கிட்டே பேச ட்ரை பண்ணுறாங்க தமிழ். அவர் அவாய்ட் பண்ணிவிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சாலும் வச்சுட்டு போகணும் அப்புறம் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இதனால் தமிழ் அப்செட்டாக இருக்காங்க. சரி இவர் எங்கள் ஆஃபீஸ் கிளம்புறாரு, அப்போ நானும் கூட வரேன் அப்படின்னு தமிழ் சொல்ல, இல்லை நீ எங்கேயும் போக தேவையில்ல, நீ இங்கேயே ரெஸ்ட் ஏரியா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஜானு சொல்லிடுறாங்க. இதனால் வந்துட்டு சிபி அங்கேருந்து போயிடுறாரு. சிபி அவாய்ட் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்க ஜானு வந்துட்டு அவன் இப்படி தாம்மா இருப்பான், அவனால் உனக்கு எதுனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினச்சி அவன் பயந்துட்டுருப்பான், அதனால தான் இப்படி இருக்கான், நீ எதுவும் யோசிக்காத, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போயிடுவான், அவனை நீ தான் மாற்றணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சிபி போய் குடிச்சிட்ருக்காரு அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து பாரில். நம்ம இப்படி ஏமாற்றிட்டோமே, ஒரு பொண்ணோட ஆசை தூண்டிவிட்டு இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் அவங்க தங்கச்சிங்க பூர்ணி எல்லோரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஜானு வராங்க. என்னை சேர்த்துக்க மாட்டிங்களான்னு சொல்ல, சரி சரி வாங்க விளையாடலான்னு சொல்லிவிட்டு அவங்களே கூப்பிட்டுருக்காங்க. ஜானு கண்ணு கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சின்ன வயசில் அவங்க விளையாண்டது ஞாபகம் வருது. கரெக்டாக கண்ணாமூச்சி விளையாடி அவங்க அம்மாவை பிடிக்க வரும்போது பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறது அந்த ஞாபகம் வந்துடுது அவங்களுக்கு. நேராக அவங்க அம்மா கிட்டே வந்து நின்றுட்டு அவங்க கண்ணு மூடிட்டு இருக்கனால போய் கையை பிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே சின்ன வயசு ஃபீலிங் எல்லாம் வந்துடுது ஜானுக்கு. உடனே பதறி போயிடுறாங்க. டக்குன்ட்டு வந்துட்டு அம்மா வந்து போமான்னு தமிழ் இது பண்ணி விட்டுட்டு அப்புறமா அவங்க வந்து ஜானு கையை பிடிச்சிடுறாங்க. நீ தான் இவ்வளோ நேரம் இருந்தியான்னு கேட்க, ஆமாம் நான் தான், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு எப்படி பட்டாம்பூச்சின்னு தெரியும், சின்ன குழந்தைங்களோட ரைம்ஸ் இது, அதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஜானு சரி நீங்கள் விளையாடுங்கன்னு ஒரு மாதிரி அப்செட்டாக போயிட்டாங்க. நல்ல வேலை தப்பிச்சோன்னு சொல்லிட்டு தமிழும் அவங்க தங்கச்சியும் வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. ஏமா அப்படி பண்ண, எனக்கு அம்மா சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடுச்சுடி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா சிபி வந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட் வந்து மழை நனைஞ்சுட்டே வராரு. என்னாச்சு எங்கே சிபி சார்னு சொல்லிட்டு தமிழ் வெளியே நின்றுட்டு கேட்டிருக்காங்க. அவன் வரத்துக்கு லேட் ஆகும், நீ போய் தூங்குன்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக சிபி வந்து அப்படியே குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே வராரு. சிபியை பார்த்த உடனே அவர் மழையில் நனைஞ்சிட்டு வராரு. டவலு இதுவெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்காக போகிறாங்க, கொடை எடுத்துகிட்டு வரத்துக்காக. சிபி குடிச்சிருக்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆகி போயிடுறாங்க. போய் கொடை பிடிச்சிட்டு நிற்க, நான் அவனை அது லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன், ஏமாத்தினன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தமிழ் கொஞ்சம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தெரியும், இருந்தும் தான் நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.